வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தேவன் அப்படிங்கிற ஆக்டர் தமிழ் படங்கள் பல படங்களில் நடிச்சிருக்காரு. அவர் கேரளா பிஜேபியில் இருந்திருக்காரு. சமீபத்தில் பிஜேபியில் இருந்து விலகிட்டார். இந்த தகவல் தாவேகா தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய்க்கு தெரிஞ்ச உடனேயே சில டிவிகே நிர்வாகிகளை தேவனுடைய வீட்டுக்கு அனுப்பி தேவனை நீங்கள் டிவிகேல சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்ததாகவும் சிஎம் விஜயை நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கணும், அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ஒரு டிமாண்டை வச்சிருக்காரு தேவன். அந்த டிமாண்டை விஜய் கிட்ட கொண்டு போயிருக்காங்க டிவிகே நிர்வாகிகள். விஜய் செப்டம்பர் 10ஆம் தேதி டைம் கொடுத்துருக்காரு. தேவன் விஜயை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கியிருக்காரு. விஜயை சந்தித்த உடனேயே அதிகாரப்பூர்வமாக டிவிகேல ஆக்டர் தேவன் சேருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் தன்னுடைய கட்சியை கேரளாவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாரு. கேரளாவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணால் எப்படி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியுடைய பேர் இருக்க முடியும்? அதில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வர பார்ப்பாங்க. ஆக மொத்தம் தன்னுடைய கட்சியை புதுச்சேரி, கேரளா இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் இருக்காராம் விஜய். தேவன் டிவிகேல சேர்ந்த உடனேயே கேரளா யூனிட்டுடைய தலைவராக தேவனை அப்பாயிண்ட் பண்ணி கேரளாவில் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுக்க இருக்காராம் விஜய். இது இப்போ ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக பேசப்படுது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் சென்னை போலீஸ் கமிஷனர்கிட்ட கல்யாண்ராமனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்களே. இப்போது வேலூர் வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு எஸ்பி ஆஃபீஸில் சவுக்கு சங்கர் மற்றும் கல்யாண்ராமன் இந்த 2 பேருக்கு எதிராகவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலையையும் அண்ணாமலையுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் மிகவும் கொச்சையாக இந்த 2 பேரை தொடர்ந்து பேசிட்டு வராங்க. அதனால் இந்த 2 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வேலூர் மாவட்ட வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்போ மாநிலம் முழுவதும் கல்யாண்ராமனுக்கு எதிராக புகார்கள் குவிந்து வருது. எந்த நேரம் வேண்டுமானாலும் அபியூசிவ் ஸ்பீக்கர், ஆபாச பேச்சாளர் கல்யாண்ராமன் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 2. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. நான் தோத்தது செல்லாது, நானே ஜெயிச்சதாக கொளத்தூர் தொகுதியில் நான் தான் வெற்றியாளர் அப்படின்னு நீதிமன்றம் அறிவிக்கணும், எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த உத்தரவை பிறப்பிக்கணும். ஏன்னா 6 வாக்குச்சாவடிகளில் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 6 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் மற்றும் ஒப்புகை சீட்டுகளில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மென்பொருள் கோளாறு ஏற்பட்டிருக்கு எலெக்ஷன் டைமில். அதனால் கொளத்தூர் தொகுதிக்கு பயன்படுத்தப்பட்ட எல்லா இவிஎம்மையும் செக் பண்ணணும். இவிஎம் மற்றும் விவிபேடு இது 2ஐயும் செக் பண்ணணும். செக் பண்ணி பாருங்கள், பார்த்த பிறகு என்னைய வெற்றியாளராக அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காராம் ஸ்டாலின் அவர்கள். இது பொலிட்டிக்கலாக திமுக இப்படி ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். ஆனால் தோல்வியை ஒத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்த தேர்தலில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு யோசிச்சா பரவாயில்ல. முதல் சுற்றிலிருந்தே எம்கே ஸ்டாலின் பின்னடைவை தான் சந்தித்தார். ஒரு சுற்றில் கூட அவர் லீடிங்கில் வரலை. ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்குமே அவர் பின்தங்கி தான் இருந்தார். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்றவங்க கூட அமைதியாக இருக்காங்க. 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காரு ஸ்டாலின். இதில் முறைகேடு நடந்திருக்கு, இவிஎம்மை டேம்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு வேணால் இந்த கேஸ் யூஸ் ஆகும். ஆனால் டெஃபினட்டாக இவிஎம்மெல்லாம் யாருனாலையும் டேம்பர் பண்ண முடியாது. கடைசியில் எம்கே ஸ்டாலினுடைய கேஸை டிஸ்மிஸ் தான் பண்ணுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்காரங்க பதிலடி கொடுக்குறாங்க. விஜய் தான் அடுத்த பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சொல்கிறாங்க. அதுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி தான் பிஎம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பல வருஷங்களாக போராடிக்கு இருக்காங்க. இந்த சூழலில் நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய டிவிகே அவங்க பாட்டுக்கு ஒன்று புதுசாக கிளப்பி விடுறாங்களே அப்படின்னு மாணிக்கம் தாக்கூருக்கு கடுப்பு. அதனால் மாணிக்கம் தாக்கூர் ஒன்று சொல்ல, டிவிகே அமைச்சர்கள் ஒன்று சொல்ல, அவங்களுக்குள்ள சண்டை போய்க்கு இருக்கு. இன்னும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்களா? அதை விட்டுட்டு முழு விருந்து பரிமாறிய இலையில் ஏதோ ஒன்று குறையாக தென்பட கடைசியாக வைக்கப்பட்ட ஊறுகாய் தான் காங்கிரஸ். ஊறுகாய்க்கு இலையில் இடம் கொடுத்தது போல அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்காரு விஜய். அதனால விஜய்க்கு எதிராக இப்படி பேசுறதா அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடிய வகையில் பாஜகவுடைய வினோத் பி செல்வம் பதிவு போட்டிருக்காரு. இதில் எல்லாம் எதுக்காக பதிவு போட்டுட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கட்டும், நீங்கள் தமிழகத்தில் கட்சியை வளர்ப்பதற்கான ஏதாவது வேலையை பாருங்கள் தமிழக பாஜக அப்படின்னு தேசியவாதிகள் அறிவுரை வழங்குறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.